21 அதிகாரம் அதனுடைய 10வது வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்லுகிறார். நீ திகையாதே என்று உங்களை தேற்றுகிற ஒரு வார்த்தை. இன்றைக்கு நீங்கள் நிறைய காரியங்களிலே பயந்து போய் திகைத்து போய் இது என்னவாய் முடியுமோ, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி நடக்கிறது என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். மனதுக்குள்ளே அழுது கொண்டிருக்கலாம். உங்களுடைய அழுகை யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், திகையாத, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சில காரியங்கள் உங்க வாழ்க்கையிலே திகைப்பை கொண்டு வரும், உங்களுக்கு பயத்தை கொண்டு வரும். ஆனாலும் நீங்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது, ஆண்டவரை பிடித்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, பயப்படுகிற காரியங்கள் அற்புதத்தில் முடியும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிற தகப்பன். அவர் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. உலகம் உங்களை கைவிட்டாலும் இயேசு உங்களை கைவிடாதவர். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு முடிவே இல்லாம இருக்கலாம். உங்க காரியத்துல எதுவும் தோல்வியாவே நடந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ எதை குறித்தும் பயப்படாத, நான் உனக்கு அற்புதம் செய்வேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன் கூட இருப்பேன், உன் பயத்தை போக்குவேன், உன் திகைப்பை போக்குவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு வரப்போகிறது. எந்தெந்த காரியத்துல நீங்கள் பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதிலே தேவன் உங்களுக்கு பதிலை கொடுத்து பயத்தை போக்கி திகைப்பை போக்கி உங்களுக்கு அற்புதம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து பயந்து போயிருக்கலாம். ஆண்டவரே, ஏதோ ஒரு நினைப்பு அவங்களுக்கு பயத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு இப்படி நடக்கிறதே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம், கவலையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு பயத்தையும் திகைப்பையும் மாற்றி அற்புதம் செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.